234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. தளபதிங்கிற பேரை ஃபர்ஸ்ட் காப்பி அடிச்சாரு. அடுத்து வந்துட்டு அந்த மாநாட்டுல நடக்கிறத காப்பி அடிச்சாரு. மாநாட்டையே காப்பி அடிச்சாரு. அதுல அந்த மாநாட்டுல வந்துட்டு ஒரு துண்டு ஒருத்தன் கொண்டு கொடுப்பான் தெரியுமா, அது கூட காப்பி தானே. நார்மலா விஜய்க்கு வந்துட்டு எல்லாரும் தூக்கிடுறாங்க, விஜய் வந்துட்டு போட்டு போவாரு. இதுல வந்துட்டு இந்த துண்டு கொண்டு கொடுக்குது, அது காப்பி. கடைசியில வந்துட்டு இதுவும் காப்பியா? நீ வேற என்னெல்லாம் காப்பி வர போதா மக்களே? தமிழ்நாட்டின் அடுத்த விஜய், தமிழ்நாட்டின் அடுத்த காப்பி அடி மன்னன். ஐயோயோ. திமுக சின்னத்தை சுண்ணாம்பு அடித்து அழித்த கிராம மக்கள். ஓட்டர் ஐடியை கையோடு எடுத்து வந்த பரபரப்பு காட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மேலப்பட்டு கிராமத்தில் பட்டியலின சமூக மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் பட்டியலின மக்கள் வழிபடும் ஸ்ரீ முனியப்ப சுவாமி குலதெய்வ வழிபாடு நடத்த மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுக்கு மனு அளித்ததாகவும், ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் ஆகியோரை கண்டித்து அவர்கள் ஒரு பரபரப்பான சம்பவத்தை செய்துள்ளனர். டிஜிட்டல் பேனர் வைத்து வழிபாடு நடத்த அனுமதி அளிக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணித்து ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் கையோடு அவற்றை எடுத்து வந்ததால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. முக்கியமாக திமுக, தவிக, திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி சின்னங்களை அவர்கள் சுண்ணாம்பு அடித்து அழித்த காட்சி அனைவரையுமே அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அமைச்சர் மையநாதன் கேள்வி வாங்கிக்கங்க. அமைச்சர் மையநாதன் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு யூக்கலிப்டஸ் மரங்களை முழுமையாக அகற்றுவோம், காடுகளை உருவாக்குவோம் சொன்னார். செஞ்சிட்டீங்களா? சொன்னார் சார். இப்பயும் அதுல உறுதியா இருக்கும் சார். சொல்றோம் சார். 2021 சொன்ன சார். 26 மு க ஸ்டாலின் அவர்கள் 2021 பிரச்சாரத்துக்காக வராரு. அப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக நிறைய கோரிக்கைகள் கொடுக்கிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வெற்றி பெற்றால் இந்த கோரிக்கையெல்லாம் செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 2-3 கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன், அதை செஞ்சிட்டீங்களா அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். புதுக்கோட்டையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்படும், செஞ்சிட்டீங்களா? இல்ல இங்க இருந்து யாரும் பேசுவாங்க சார், அவங்க பேசுவாங்க ப்ளீஸ். அண்ணா சீனிவாசன் இருக்காரு, அவர் சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்க சார். புதுக்கோட்டையில தமிழ்நாட்டிலேயே அதிக கால்நடைகள் வளர்க்கிற மாவட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை.